அனாலிட்டிசிட்டி பத்தி பேசுவோம். அனாலிட்டிசிட்டி பத்தி பேசுவோம். ஸோ இது வெரி சிம்பிளான ஒரு டெஃபினிஷனு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஃபினிஷன் தான். இதுக்கு முதல் மீனிங் என்ன பாரு, அனாலிட்டிசிட்டிக்கும் டிஃபரன்ஷியபிளுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பாரு. அனாலிட்டிசிட்டி அட் ஏ பாயிண்ட் என்ன பாரு, a function f is said to be analytic at a point z0. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல z0 என்ற ஒரு பாயிண்ட்ல அனாலிட்டிக் at z0 அப்படின்னாக்கா if it is differentiable everywhere in some neighborhood of z0. அப்படின்னா என்ன அர்த்தம்? It is differentiable everywhere in some neighborhood of z0. கரெக்ட் தானே? அப்ப நீ ஏதாவது ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிச்சா போறோம், அந்த நெய்பர்ஹுட்ல இந்த எஃப் என்னவா இருக்கணும்? டிஃபரன்ஷியபிளா இருக்கும். டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எஃப் இஸ் என்னது? அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட். நல்ல டெப்தா உள்ள போவான், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா. அப்ப f is analytic at z0 na you have to find some neighborhood, in that neighborhood f is differentiable. Is it clear? Differentiable analytic at a point பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த பாயிண்ட் சுத்தி ஏதா ஒரு நெய்பர்ஹுட் ஆவதனால கண்டுபிடிக்க முடியும். அந்த நெய்பர்ஹுட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் f என்னவா இருக்கணும்? டிஃபரன்ஷியபிள். நெய்பர்ஹுட்னா என்னங்க? just a ball definition ஞாபகம் வச்சு. இது ஓகே, நேற்று சொல்லி கொடுத்துருப்போம் உனக்கு. ஓகே, இப்போ ஒரு டொமைன் எங்கிட்ட இருக்குது? டி இஸ் எ டொமைன். டொமைன்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்லயும் எஃப் அனாலிட்டிக்கா இருந்தா then f is analytic on the domain D. f is analytic on the domain D. D னா என்னது? ஓபன் கனெக்டட் செட். டொமைன்னா கரெக்ட் தானே? அப்ப அனாலிட்டிக் ஆன் எ டொமைன் டேனா f is analytic each and every பாயிண்டா இருக்கும். சரியா? ஓகே. ஒருவேளை என்னோட D ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேனா இருந்தா அதான் என்டையர் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்ப என்டையர் ஃபங்க்ஷன் சொன்னாங்க, ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல அது என்னவா இருக்கணும்? அனாலிட்டிக்கா இருக்கணும். கரெக்ட் தானே? ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல அனாலிட்டிக்கா இருக்கும். சரி, இப்போ இந்த டெஃபினிஷன் புரியுதா? இதுக்குள்ள டெப்தா போலாமா? இப்போ கொஞ்சம் நம்ம உள்ள சரி அப்படியே பாரு, லிசன் பண்ணிக்கினே இரு. சார் எஸ் ப்ளீஸ். ஹோல் பிளேன்ல அனாலிட்டிக்கும் ஹோல் பிளேன்ல டிஃபரன்ஷியபிளும் ரெண்டுமே ஒன்று தானே சார்? ரெண்டும் ஒன்று தான். வெரி குட், சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்ன நம்பர். ஒரு ஃபங்க்ஷனு ஹோல் பிளேன்ல டிஃபரன்ஷியபிளா இருந்தா நான் அனாலிட்டிக்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறேன். ஹோல் சொல்லலாமே, ஏன்னா ஹோல் பிளேன்ல டிஃபரன்ஷியபிளா இருக்குதுனாக்கா, இப்போ நான் இந்த பாயிண்ட்ல அனாலிட்டிக் பேசுறேன் அப்படின்னாக்கா நான் எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள். எல்லா இடம் டிஃபரன்ஷியபிளா இருக்குன்னா இன் பர்டிகுலர் நெய்பர்ஹுட்லயும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும், அதனால அனாலிட்டிக் வந்துடும். இப்போ ஹோல் பிளேஸ்ல அனாலிட்டிக்கா இருக்குதுன்னா அப்புறம் ரேண்டமான ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அதுல அனாலிட்டிக்கு அந்த நெய்பர்ஹுட் போடுறேன். அந்த நெய்பர்ஹுட்ல எல்லா இடமும் என்ன வரும்? பை டெஃபினிஷன் ஆஃப் அனாலிட்டிசிட்டி நெய்பர்ஹுட்ல எஃப் என்ன வரும்? டிஃபரன்ஷியபிளா இருக்கும். எல்லா இடம் டிஃபரன்ஷியபிளா இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? டிஃபரன்ஷியபிளா இருக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஹோல் பிளேன்ல அனாலிட்டிக்கா இருக்குதுன்னு பாக்குறதுக்கு என்ன பார்த்தா போதுமானது? டிஃபரன்ஷியபிளா இருந்தா போதுமானது. கரெக்டா? சரி, அடுத்தது வா. இங்க பாரு, இப்ப அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட்னா நீ ஒரு நெய்பர்ஹுட் கண்டோம். அப்ப ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பேசிக்கான கொஸ்டின்னாக்கா டிஃபரன்ஷியபிள் அட் ஏ பாயிண்ட்டுக்கும் அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஷியபிலிட்டின்றது என்னது? அட் ஏ பாயிண்ட்டுக்கு பேசுறது. அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட்ன்றது ஒரு செட்டுக்கு டிஃபரன்ஷியபிளா பார்க்க வர்றது வரும். அப்போ அனாலிட்டிசிட்டின்றது குளோபல் திங்கிங் அந்த நெய்பர்ஹுட்ல. டிஃபரன்ஷியபிலிட்டின்றது சிங்கிள் பாயிண்ட்டுக்கு பேசுறது. இப்போ நம்ம கிட்ட சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஒரே ஒரு வாட்டி டிஃபரன்ஷியபிள் வரும், அடுத்த டைம் வராது போற மாதிரி இருக்கும், ரெண்டாவது டைம் வராது, மூணாவது டைம் வராது, ஆன் சோ ஆன். இப்படிலாம் ஃபங்க்ஷன் உண்டு. கரெக்ட் தானே? சரியா நான் சொல்றது புரியுதா பாரு? டிஃபரன்ஷியபிளுக்கும் அனாலிட்டிசிட்டிக்கும் வித்தியாசம் ஜாஸ்தி. அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட் இம்ப்ளைஸ் டிஃபரன்ஷியபிள் அட் ஏ பாயிண்ட். டிஃபரன்ஷியபிள் நீட் நாட் இம்ப்ளை அனாலிட்டிக். புரியுதா இல்லையா? அப்ப அனாலிட்டிசிட்டின்றது சிங்கிள் பாயிண்ட் கிடையாது. சிங்கிள் அத சொல்ற வார்த்தை அது போல
பட் அனாலிட்டிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட்னா சம் கலெக்ஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் ஆஃப் சம் நெய்பர்ஹுட் ஆஃப் தட் இசட் நாட்ல எஃப் எவ்ரிவேர் என்னவா இருக்கும் அதில் டிஃபரன்சிபிளாக இருக்கும். அப்போ ஒரு கொத்தா ஒரு பல்கா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் வரும். அது மட்டும் கிடையாது டிஃபரன்சிபிளா, அதை சுற்றி இருக்கிறவங்களையும் டிஃபரன்சிபிளா வச்சுக்கிற ஒரு நெய்பர்ஹுட் தான் யாரு அனாலிட்டிக் பாயிண்ட்ன்றது. அப்போ அனாலிட்டிக்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கர் கண்டிஷன் ஃபார் த டிஃபரன்சிபிலிட்டி. சொல்றது புரியுதா இல்லையா? அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட்னா அது மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்கிற சில பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஃபரன்சிபிலிட்டியாக வச்சிருக்கும். பட் டிஃபரன்சிபிள் அட் ஏ பாயிண்ட்ன்றது சுற்றி இருக்கிற பாயிண்ட் இருக்கலாம் இல்லாத போகலாம், பட் அந்த பாயிண்ட்ல கேரண்டி அவ்வளவுதான். இது அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட்ன்றது அந்த பாயிண்ட்ல மட்டும் கிடையாது, இந்த சம் நெய்பர்ஹுட்ல எல்லா இடமும் டிஃபரன்சிபிலிட்டி வச்சிருக்கோம். அப்போ அனாலிட்டிசிட்டி இஸ் வெரி ஸ்ட்ராங்கர் கண்டிஷன். இஸ் இட் ஓகே? கிளியரா? ஓகேவா? சரி. எஃப் இஸ் நாட் அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? எஃப் இஸ் நாட் அனாலிட்டிக், அதுல தான் உனக்கு அர்த்தம் புரிய வரும். எப்பயுமே நெகேஷன் எடுக்கணும் கொடுக்குற ரூல்ஸ். எஃப் இஸ் நாட் அனாலிட்டிக், நாட் அனாலிட்டிக் at z naught na என்ன மீனிங்? if every neighborhood just I call u z naught, every neighborhood u z naught of z, there exists a point z naught prime னு கொடுக்கட்டா, z naught prime in the u z naught such that f is not differentiable at z naught prime. Correct. அப்படின்னா என்ன அர்த்தம் இது? அப்ப இதுக்கு படத்தை பார்ப்போம். இதுல புரியுதா பாருப்பா? நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நல்லா டீச் பண்ணணும். நீங்க எக்ஸாம்ஸ் வந்துடும், அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. நல்லா சொல்லிக் கொடுக்க ஒரு சந்தோஷம் வரும், நிறைய யோசனைகள் வரும். எவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்குறோம் அவ்வளவு தூரம் உனக்கு வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். மேக்ஸ் அப்படி இயற்கையா வரும்பா. எனக்கு என்னுடைய லைஃப்ல நான் பார்க்குற வரைக்கும் நீ எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து மேக்ஸ் உன்னை அறியாமலே நிறைய இயற்கையா வெளியே போகட்டும். உனக்கும் மறக்கவும் மறக்காது. முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணு, படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ண, அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா வாடா பேசலாம் நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. சரி, நம்ம இங்க ப்ராப்ளத்துக்கு வருவோம். இப்ப இந்த இடத்துல நாட் அனாலிட்டிக் அப்படின்னு வச்சுக்கோ காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல. இந்த பாயிண்ட்ல நாட் அனாலிட்டிக்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, எஃப் இஸ் நாட் அனாலிட்டிக்கா செட்டா எவ்ரி நெய்பர்ஹுட்னா என்னது? எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அந்த நெய்பர்ஹுட்ல ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த பாயிண்ட்ல என்ன இருக்காது? எஃப் இஸ் நாட் டிஃபரன்சிபிளா இருக்கும். கரெக்டா தானே? இப்ப நான் நெய்பர்ஹுட் பெரிய நெய்பர்ஹுட் போடுறேன், இதுல ஏதோ ஒரு பாயிண்ட் டிஃபரன்சிபிளா இல்லை, அதன மீனிங் நாட் அனாலிட்டிக்னா அந்த பாயிண்ட் இதுன்னு கூப்பிடுறேன். அடுத்த நெய்பர்ஹுட் போடுறேன், அடுத்த சம் பாயிண்ட் இது. அடுத்த நெய்பர்ஹுட் போடுறேன், அடுத்த சம் பாயிண்ட். அடுத்த நெய்பர்ஹுட் போடுறேன், and so on. கரெக்டா? and so on. எந்த நெய்பர்ஹுட் கொடுத்தாலும் ஒரு ஆள் என்னவா இருக்காது, நான் டிஃபரன்சிபிள் பாயிண்ட் வந்துக்கினே இருக்கு. சரி, என்ன நடக்குது பார்க்கும்போது, இப்போ என் பர்டிகுலரா இந்த நெய்பர்ஹுட் பால் ஆஃப் z0, 1/n இந்த ஃபார்மேட்ல எடுக்கிற நெய்பர்ஹுட், ஒரு ரேடியஸ், half ரேடியஸ், 1/4, 1/3 ரேடியஸ், 1/4 ரேடியஸ், ஆன் சோ ஆன். பால் சின்ன ஸ்மாலர் போகுது. கரெக்டா தானே? இப்படி எடுக்கும் போது ஸ்டில் ஒரு பாயிண்ட் அதனால இருக்கு. அதான் இதுக்கு மீனிங். எந்த நெய்பர்ஹுட் கொடுத்தாலும் அந்த நெய்பர்ஹுட், அப்ப இன் பர்டிகுலர் இந்த கைண்ட் ஆஃப் நெய்பர்ஹுட் கொடுத்தாலும் அந்தந்த நெய்பர்ஹுட்ல ஒரு பாயிண்ட் எஃப் வந்து என்ன இருக்கும், நாட் டிஃபரன்சிபிளா இருக்கும். அப்ப ஜஸ்ட் வி கால் z1, z2, z3, z4 and so on. என்ன ஆகுது? இப்பால சுருக்க z1, z2, z3 அதனுடைய சீக்வன்ஸ் உள்ள போய்கிட்டே இருக்குதா? யாரு நோக்கி போகுது? z0 நோக்கி யாரு போறது? சீக்வன்ஸ் ஆஃப் நான் டிஃபரன்சிபிள் பாயிண்ட் போகுதுன்னா எஃப் அனாலிட்டிக் இல்லைன்னு அர்த்தம். அப்படி வராது. வர இப்ப நம்ம அந்த பாயிண்ட்ல அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட் இல்ல அப்படின்னா, அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் நான் டிஃபரன்சிபிள் பாயிண்ட்ஸ் கன்வர்ஜிங் அப்படின்னு இருந்தா அது எஃப் இஸ் நாட் அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட் சொல்லலாம். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே வச்சு எழுதுறோம் நம்ம. கரெக்டா? அப்ப சீக்வன்ஸ் ஆஃப் என்னது, நான் டிஃபரன்சியல் பாயிண்ட் இருக்கு. அப்படி கொடுத்தா போதுமானது, நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை.
ஓகே, கிளியரா? சரி, என்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இருப்பா வரேன். இப்ப இந்த நெய்பர்ஹுட்ல f analytic the f is analytic in that neighborhood, there is some neighborhood that is the neighborhood for this. சரியா? ஓகே. அப்ப f analytic at this point என்னும்போது எனக்கு ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்க முடியும். அந்த நெய்பர்ஹுட்ல எவரிவேர் f டிஃபரன்ஷியபிளா இருக்கும். சொல்லிட்டேன். இப்ப இந்த இடம் அனாலிட்டிக் வந்தா இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம்? அதே பாயிண்ட் அனாலிட்டிக் சொல்லலாமா? முடியும் சார். ஏன்? ஏன்னா அந்த பால்குள்ளேயே இருக்கிற மாதிரி நான் சின்ன பால் வரையலாம். இப்ப இதையும் நம்ம அனாலிட்டிக் அப்படி சொல்லணும்னா இந்த பாயிண்ட் வச்சுங்கிற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் வரணும். அந்த நெய்பர்ஹுட்ல எல்லாமே டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ஆல்ரெடி இதனுடைய நெய்பர்ஹுட் இது. இந்த நெய்பர்ஹுட் ஆல்ரெடி எஃப் என்னன்னு தெரியும். இப்ப நீ என்ன பண்ணணும், இந்த இடம் அனாலிட்டிக் சொன்ன நீ ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிங்க. அந்த நெய்பர்ஹுட்ல எஃப் என்னவா இருக்கணும்? டிஃபரன்ஷியபிளா இருக்கும். இப்ப இந்த பாயிண்ட் நெய்பர்ஹுட் தானே இது. சரி, ஓபன் செட் கண்டெய்னிங் தட் பாயிண்ட் தானே, கரெக்டா தானே? அப்ப இந்த பாயிண்ட் அனாலிட்டிக்னா அப்ப இந்த பாயிண்ட் யாரு? அந்த பாயிண்ட் அனாலிட்டிக். அப்ப இது உள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட் என்னது? அனாலிட்டிக். அப்ப அனாலிட்டிசிட்டின்றது என்ன கிடையாது? சரி, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டுக்கா உன்னால சொல்ல முடியாது. ஒரு இடம் அனாலிட்டிசிட்டி வந்துன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டிஃபரன்ஷியபிளா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் அதுக்கு மீனிங். அப்படியே கொத்தா இருக்குது, அப்படியே ஒரு குரூப்பா இருக்குது இந்த இடத்துல. அப்ப டிஃபரன்சியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த செட் உடையாம இருக்குது. அப்படி இருந்தா அந்த மாதிரி ஒரு பிஹேவியரிஸ்ட கொண்டு இருக்கிற ஃபங்க்ஷன் தான் என்னது? அனாலிட்டிக் அட் ஏ பாயிண்ட் அர்த்தம். இது கிளியர்? கிளியர்? ஆன்லைன்ல நான் என்ன சொல்றேன்றது. அப்ப என்ன அப்சர்வேஷன் எழுதுற? f analytic in that point z naught na, then f is analytic every point the corresponding and a neighborhood. அப்ப analyticity is என்னது? not a single set. analytic at a single point க்கு பேச முடியாது. is it okay? அது எப்படி இருக்காது? நெய்பர்ஹுட்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஒரு ஸ்மாலர் டொமைன் மாதிரி அர்த்தம். ஆமா தானே? ஸ்மாலர் டொமைன் மாதிரி நெய்பர்ஹுட் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? பட் ஜென்ரலா இங்க நமக்கு நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்னா அந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்ம என்ன பிகினிங்ல நான் செட் பண்ணி கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஓபன் செட் கண்டெய்னிங், அது ஓபன் பால் எஸ்பெஷலி. இஸ் இட் ஓகே? சரி தானே? அப்ப அனாலிட்டிசிட்டிக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா செட்டா தான் உள்ள வரும். ஒரு பாயிண்ட்ல வந்தா போறோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஒரு பாயிண்ட்னா அந்த ஃபங்க்ஷன்னா எத்தனை இடம் அனாலிட்டிக்கா இருக்கலாம்? இன்ஃபினிட்லி மெனி இடம் வரும். ஆமா தானே? ஏன்னா நெய்பர்ஹுட்னு ஒரு வர நெய்பர்ஹுட்னு வரும். நெய்பர்ஹுட்னு ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா நெய்பர்ஹுட்ல என்ன வரும்? இஸ் நெய்பர்ஹுட் ஓபன் செட். அது ஓபன் செட்னா எவ்வளவு பாயிண்ட் இருக்கும்? ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து அது ஓபன் செட்டா வராது. உங்களுக்கு தெரியல இல்லையா? டோபாலஜில சொல்லி கொடுத்துக்கிறேன் இல்லையா? ஃபைனைட் பாயிண்ட் செட்ஸ் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல என்ன ஆயிடும்? க்ளோஸ் செட். அப்ப ஆல்மோஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ்ல எஸ்பெஷலா பேரும் பர்టిక్యులர் டோபாலஜி தான் பேசுறோம். இஸ் இட் ஓகே? அப்ப இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் வரும். சரி, என்ன அப்சர்வேஷன் முடிச்சு வச்சுக்கிறதுல நானு ஒரு பாயிண்ட்ல அனாலிட்டிக் தான் அது ஒரு குரூப்பா வரும். அனாலிட்டிசிட்டி சிங்கிளா வராது. ஆனா டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படி கிடையாது. அப்ப டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னது? அது சும்மா லோக்கல் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு குளோபல் ப்ராப்பர்ட்டியா வச்சிருக்கும். த டிஃபரன்ஸ். ஓகே? என்னப்பா ஹோலோமார்பிக் அப்படின்னாக்கா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அனாலிட்டிசிட்டி இப்பதான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோலோமார்பிக் என்ன ஆகுதுன்னு சொல்லுவோம். சில புக்ல ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இன்னும் சில புக்ல அனாலிட்டிக் சொல்லுவாங்க, சில புக்ல அது சிலர் ஆத்தரை ப்ரிசைஸா ஒர்க் பண்ணும்போது ஹோலோமார்பிக்னா என்ன அந்த இடத்துல நான் இப்படி டிஃபைன் பண்றேன். நான் இப்போதைக்கு அனாலிட்டிசிட்டி பத்தி தான் பேசுறேன். ஃபியூச்சர்ல பேசுவோம். ரெண்டு வெவ்வேறு. நான் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலையே, இப்ப சொல்லணும்ல நானு. இப்போ ஹோலோமார்பிக்னா என்னன்னு நீ சொல்லு, நீ டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணு, அதுவும் அனாலிட்டிசிட்டி ஒன்னான்னு நான் சொல்றேன். தெரியாது. அனாலிட்டிக் அப்படின்னா பொன்னுசாமி சில்வர்மேன் புக்ல கொடுத்துக்கிறாங்க, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். பொன்னுசாமி சில்வர்மேன் நீ போய் சொல்லு. இருக்குண்டா. இப்போ புக்கு வந்து ஒருத்தர் ஒரு விதமா எழுதுவாங்க, அந்த இடத்துல அவங்க இதான் அர்த்தம். என்னுடைய புக்கு படிக்க there exists a function which is analytic exactly real access. சரி, நான் இப்ப கேள்வி கேட்கறேன், நீ பதில் சொல்லு. சும்மா இதை டெஃபினிஷன் யூஸ் பண்ணி கேட்கறேன், உனக்கு எப்படி புரிதல் வந்ததுன்னு பார்க்கலாம். இதை டெஃபினிஷனை யூஸ் பண்ணி நான் சொன்ன டெஃபினிஷன் எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டோம்? ஆமா, பண்டில்ஸ்.
பார்க்கலாம். என்னப்பா இல்ல கிட்ட வர. ஓகே இங்க பாரு. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1 என்னன்றது பாப்போம். Does there exist a function which is analytic does there exist a non-constant function? Does there exist a non-constant function which is analytic in the unit disk? Unit disk notation என்னது? டெல்டா தானே போட்டேன். டெல்டா யூனிட் டிஸ்க் நோட்டேஷன் டெல்டா. ஞாபகம் எல்லாம் செட் ஆஃப் பாலிசி such that mod is at என்னது less than 1. நீங்க நிறைய புக் படிங்கன்னா அப்பதான் கேள்வி கேட்க முடியும். ரெண்டாவது, does there exist non-constant analytic function? Does there exist a non-constant analytic function such that image of f equal to real line அது image of f equal to real line வேணா ஓகே image of f equal to இந்த சர்க்கிள் மட்டும் s1 க்ளோஸ் டிஸ்க் கிடையாது, சர்க்கிள் மட்டும் தெளிவா பேசணும். ஓகே மேக்ஸ் பேசும்போது ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும், இல்லைன்னா அர்த்தம் மாறிவிடும். வேற ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் லூப் ஹோல் விட்டா கூட அர்த்தம் மாறிவிடும். Does there exist a function which is analytic only on circle S1? Does there exist a function which is analytic only on x-axis? Does there exist a function which is analytic in the unit disk except at ஓகே ஆமா. ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் எடுத்துக்கோ, 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ, பதில சொல்லு பார்க்கலாம் உனக்கு என்ன டெஃபினிஷன் புரிஞ்சுக்குது. இது புரிஞ்சாதான் உனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்கோர்ஸே கைக்கு வரும். 4 மணி 6 நிமிஷம் ஆகுது, 3 நிமிஷம் போயிடுச்சுன்னா 4:09க்கு முடிச்சிடணும். நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சிடணும் நீ குயிக்கா. செகண்ட் கொஸ்டின் அர்த்தம் இல்லையா, புரியலையா? Does there exist an analytic function on C? சரி வச்சுக்கோ. On C such that image of f equal to circle. What time start?
சின்ன ஒரு கொஸ்டின் கூட எழுதுறேன், சின்ன கொஸ்டின் ஒன்று எழுதுறேன், ஏன்னா ஏஜ் முடிச்சுட்டு உட்காந்துங்கிறாங்க. சப்போஸ் எஃப் இஸ் அனாலிட்டிக் some point z naught na, then f has to be analytic infinitely many points. Infinitely many. இந்த கொஸ்டினை சேர்த்துக்கோ, எழுதிட்டு அதே சும்மா ஆன்சர் பண்ணு.